எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 53 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான டாபிக். இது ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வோட வீடியோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா பார்லிமெண்ட் நியூஸில் இந்த நியூஸ் வெளியானது ஷாக்கிங்காக இருக்குது. இரேடியம் சொல்லிட்டு இந்த கல் இதை வாங்கினீங்கன்னா 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் திருப்பி தரப்படும் சொல்லி ஆர்பிஐ பார்த்திங்கன்னா தருவாங்க. அதாவது மாற்றி கொடுத்துருவாங்க. அதர் கண்ட்ரிஸ்லேருந்து பணம் மாற்றி கொடுத்துருவாங்க. இன்ஃபர்மேஷனை சொல்லி பெரிய ஸ்கேம் கும்பல் மாட்டியிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குங்க. மக்களே உஷாராக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. ஸோ இந்த டைட்டானிக்கம் அந்த கோல்டை விட அதை விட இதை விட சிறந்தது இந்த இரேடியம் கல் அப்படின்னு சொல்லிட்டு இதை 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 1 கோடி உங்கள் கையில் திருப்பி தரப்படும் சொல்லி ஏமாற்றி நிறைய பணத்தை கையாளுருக்காங்க. நிறைய மாவட்டத்தில் மாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் குழு டெல்லியில் ஒரு ஹோட்டலில் பார்த்திங்கன்னா குழுக்கள் இதை நியமனம் பண்ணி சுவாமிநாதன்றவர் சென்னையை சேர்ந்தவர், வலசவாக்கத்தில் உள்ளவர். இவர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாரு. இவர் தாங்க மூல காரணம். மூளை எப்படி யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. 1 லட்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தராங்களே, எப்படிங்க ஏமாறுறீங்கன்னா எப்படிங்க தர முடியும்? இன்னமும் இப்படி மக்கள் ஏமாந்துட்டுருக்கிறதுக்கு காரணம் இந்த பதிவை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன், ஏமாறக்கூடாது. இந்த பதிவை பார்த்துட்டு எல்லோரும் அலர்ட்டாக இருங்க. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. எவ்வளோ கோடியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க, மொத்தமாக மாட்டிக்கிட்டாரு. நிறைய கும்பல். ஃபஸ்ட்டு 12 பேரை பிடிச்சாங்க, அப்புறம் 30 பேரை. இதில் பெரிய ஸ்கேம் சுவாமிநாதன்றவர் பார்த்திங்கன்னா ஸ்கட்ச் போட்டு மூளையை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த பணத்தை அடித்ததெல்லாம் பிட்காயின்ஸ் வாங்கியிருக்காரு, டிஜிட்டல் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தென் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் நிறையா அங்கங்கே இடம் வாங்கி போட்டிருக்காரு. தென் கோல்டு வாங்கியிருக்காரு. நிறைய அதுக்கி பணம் முதல்கொண்டு எல்லாமே கையாளப்பட்டுருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க. 30 பேர். அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு போலீஸில் உடந்தன்னு சொல்கிறாங்க. சிபிஐ ஆஃபீஸர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க உடந்தன்றாங்க. நியூஸில் அப்டேட் ஆனது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பார்க்காதவங்களுக்கு, என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த பதிவு போய் சேரணும், தெரியாமல் இருக்கக்கூடாது. விழிப்புணர்வு வீடியோ, அவேர்னஸாக இருக்கணும். மக்களை உஷாராக இருக்கணும், ஏமாந்துடாதீங்க. ஏங்க 1 லட்சம் கொடுத்தா 1 கோடி எப்படிங்க தருவாங்க? எப்படிலாம் ஏமாத்திருக்காங்க பாருங்கள். இதுக்கே ஆர்பிஐ ஆவணம் ரெடி பண்ணி அவங்க கொடுக்குற மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி இந்த வேலை பார்த்துருக்காங்க. இதில் ஆர்பிஐ சேலத்தில் இருக்கிற ஆர்பிஐ ஆஃபீஸரில் மேலதிகாரி கெனடின்றவர் தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறாரு, ரைஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் பாருங்கள். ஏன் இப்படி ஏமாற்றணும்? எத்தனை பேரை ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். இதில் எவ்வளோ பேர் தெரியுமா? எவ்வளோ இதில் வேறு கமிஷன் வேறு. இந்த புரோக்கர், இந்த தரகர் வேலை பார்ப்பாங்களே, அது மாதிரி கமிஷன் வேறையாம். ஒருத்தவங்க பிடிச்சி நீங்கள் விட்டிங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் அப்படியே செயின் மாதிரி கோத்துக்கிட்டே போய் அத்தனை பேர் இதில் கைது பண்ணியிருக்காங்க. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். 10,000க்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இழுத்து விட்ருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி. இது எங்கே போகிறோம்? எப்படி மூளை வேலை பார்த்துருப்பாருங்க. இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்திருப்பாங்க. இதில் வேறு மீட்டிங் வேறு, ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸில் இவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இதுக்கு அலோவ் பண்ணாங்க? எப்படி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? எந்த டாக்குமெண்ட்ஸும் வாங்காத கொள்ளாத நல்லா பிரெயினை வாஷ் பண்ணி ஏமாற்றிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கனடா, மஸ்கிகோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடற்கரையில் இந்த இடத்துல இரேடியம் கல்லுன்னு சொல்லி
இது வந்து அங்கேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கல் அப்படி இப்படின்னு இவங்க ஏதோ ஒரு பில்டப் பண்ணி மக்களை ஏமாற்றி 1,00,000 கொடுங்க, அப்போ தான் வந்து நாங்கள் ஆர்பியிலே மாற்றி கொடுத்துருவாங்க, அவங்க 1 கோடியாக கொடுத்துருவாங்க. அது பெரிய அமௌண்ட்டுன்றதுனால அவங்க மாற்றுறதுக்காக எங்கள்கிட்ட ஐடியா இருக்குங்க, தொழில் இருக்குங்க, ஆனால் பணம் தான் இல்லைங்க. பெரிய ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்குங்க. இதுக்கு எல்லாரும் உடந்த வர சிபிஐ ஆஃபீஸர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் உடனே எத்தனை பேர் கைது பண்ணிட்டு வந்துருக்காங்க. தயவு செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏமாந்துடாதீங்க. 2 பேர் தான் உலகத்தில் இருக்காங்க, ஏமாத்துறவங்க ஏமாந்து போகிறவங்க. ஏமாறாதீங்க. நிறைய எது உண்மை பொய்ன்னு சொல்லி பார்த்து நாம் இந்த உலகத்தில் ட்ராவல் பண்ணணும். நேரடியாக நேர் வழியில் பாதையில் போயிட்டே இருக்கும். ஏமாந்துடாதீங்க ப்ளீஸ். நான் அவேர்னஸ் வீடியோ மாதிரி மக்களே உஷாராக என்னை பற்றி யோசி. திங்கப்பட வருஷம் நீங்கள் தெரியாமல் இருக்கக்கூடாது. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி ஏமாந்துருக்காங்க பாருங்கள். நியூஸ் நிறைய பேர் பார்க்குற ஹேபிட், பார்க்காதவங்களுக்கு இந்த பதிவு போய் ரீச் ஆகணும். என்னோட